நாராயண பட்டத்திரி அப்படின்றவர் நாராயணியத்தை குருவாயூரப்பனுக்கு சமர்ப்பிக்கும் விதமாக அழகாக ஏற்றி இருக்கிறார், அருளி இருக்கிறார். அந்த நாராயணியத்தில் நாராயண பட்டத்திரி கேட்பார், குருவாயூரப்பனை பார்த்தோம் அப்படின்னா எப்பொழுதுமே ஒரு கையில தாமரை பூவோட இருப்பார் குருவாயூரப்பன். நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார், ஹே குருவாயூரப்பா, இந்த தாமரைப்பூ ஏது, உனக்கு எப்படி வந்தது? அன்னைக்கு அந்த கஜேந்திரன் அழித்தானே, அந்த தாமரைப்பூவை தான் இன்னைக்கும் நீ கையில வச்சுருக்கியா அப்படின்னு நாராயண பட்டத்திரி கேட்க, குருவாயூரப்பன் ஆம்னு தலை அசைச்சு சொன்னாராம். ஆமா, அது நாம நல்ல நிலையில இருக்கோம், நமக்கு நிறைய மலர்கள்லாம் வாங்க முடியறது, வசதி இருக்கு, இல்ல ஒரு பெரிய தோட்டம் இருக்குன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம பூக்களை பறிச்சோ இல்லட்டா வாங்கியோ பகவானுக்கு சமர்ப்பிச்சாலும் நல்லதுதான். அதெல்லாம் தாண்டி ஒரு இக்கட்டான சூழல்ல தான் இருந்தாலும் தனக்கு முன்னாடி பகவான் வந்துட்டார் தன்னை காப்பாத்துவதற்காகன்னு தெரிஞ்சதுமே கஜேந்திரன் என்ன பண்ணித்து, அந்த சூழல்லையும் தாமரை பூவை எடுத்து பகவானுக்கு அர்ப்பணித்தது இல்லையா? அந்த கஜேந்திரனின் பக்தியை மெய்த்தே, அந்த கஜேந்திரனின் பக்தியை போற்றியே இன்றும் என் கையில் நான் அந்த கஜேந்திரன் கொடுத்த மலரை வைத்திருக்கிறேன்னு பகவானே சொல்லி காமிச்சாராம். அப்படி பகவானுக்கு அந்த பூவை சமர்ப்பிச்சது கஜேந்திரன். உடனே பெருமாள் அந்த கஜேந்திரனோட தும்பிக்கைய பிடிச்சு இழுத்து கஜேந்திரனை முதலையின் வாயிலிருந்து விடுவிச்சிட்டார். விடுவிச்ச கையோட தன்னோட கையில இருந்த சுதர்சன சக்கரத்தின் வழியாக முதலையின் வாயை கிழித்து, அந்த முதலைக்கு நாம ஒரு நல்ல கதியை கொடுக்கணும்னு பகவான் நினைக்கும் பொழுது முதலையிலிருந்து வந்து தோன்றியது ஒரு கந்தர்வன். அந்த கந்தர்வன் என்ன பண்ணினானா, பகவானை பிரதட்சணம் பண்ணி விழுந்து சேவித்தான்.